அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 2022 டு 2025 கேட்கப்பட்ட விகிதம் மற்றும் விகித சமம் இந்த தலைப்பில் கேட்கப்பட்ட மாடல் கணக்குகளை தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 8 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விகிதம் மற்றும் விகித சமம் டாப்பிக்கில். அதில் 7 மாடல் டிஃப்ரெண்டான மாடல், ஒரே ஒரு மாடல் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த 8 கணக்குகளையும் விளக்கத்தோட அது என்னென்ன மாடல், அதற்கான எளிய விளக்கம், அதாவது ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போகிறோம். முதல் மாடல் என்ன அப்படின்னா, x/y கண்டுபிடிக்கும் இயற்கணித சமன்பாடு கணக்கு. இதான் முதல் மாடல். இப்போ பாருங்க, 2x + 3y is 3x + 5y = 18:29 எனில் x/y என்பது என்ன? இதை நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் பிரதியிட்டு ஆன்சரை கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த 3 எக்ஸ் ஆகவும் 4 என்னென்னு எடுத்துக்கணும், ஒய்ன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு இந்த விடை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ 2x + 3y, இப்போ 2 × 3 + 3 × 4, ஒய்யினுடைய மதிப்பு 4, எக்ஸனுடைய மதிப்பு 3. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் நோட் பண்ணுறேன். நீங்கள் மனக்கணக்கிலே போட்டு இதை ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 2 × 3 6, 3 × 4 12, 12 + 6 18. இப்போ நமக்கு அந்த 18 வந்துடுச்சு. அடுத்தது பாருங்க, 3 × x. அப்போ 3 × x 3 + 5 × y ஒயினுடைய மதிப்பு 4. அப்போ 9 + 20, விடை 29. அப்போ 18:29 வருதா நமக்கு விடை? ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு போகலாம். அடுத்த மாடல். அடுத்த மாடல் பாருங்க, இரு விகிதங்களை ஒப்பிட்டு எக்ஸ் காணும் மாதிரி. இப்போ இந்த 2 விகிதங்கள் இருக்குன்னா, ஒரு விகிதம் எப்படியோ அதே மாதிரி தான் இன்னொரு விகிதமும் இருக்கும். அதாவது பாருங்க, 5:6 = x/12. இப்போ இது ரெண்டும் என்ன மாதிரி இருக்குதோ அது மாதிரி தான் இது ரெண்டுமே இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 6 2 12, அப்போ 6னுடைய 2 மடங்கு. அப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும், 5னுடைய 2 மடங்காக தான் இருக்கும். அப்போ 5 × 2 = 10ன்னு வரும். இப்போ விடை 10. மாடல் 3 பார்க்கலாம், பின்ன விகித மாதிரி. இப்போ இந்த கேள்வியை பாருங்க, நமக்கு பார்த்ததுமே விடையை கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, எடுத்ததுமே இந்த முதல் விகிதமும் இரண்டாவது விகிதமும் சமமா 2 ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுலேயும் தான் ஏதோ விடை அப்படிங்கிறத எடுத்ததுமே இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த 3வது விகிதத்தை வச்சு தான் எது விடைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 3வது விகிதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதனுடைய எல்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அதனுடைய எல்சியம் 12. அப்போ இந்த 3வது விகிதத்தை பாருங்க, எதனுடைய மடங்காக இருக்கிறது, 12னுடைய மடங்காக இருக்கிறது. 2 12s are 24. அப்போ இதுதான் விடை. 10 12னுடைய மடங்காக இல்லை. அப்போ இது விடையாக வராது. இதை எலிமினேட் பண்ணிட்டு இதை ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது மாடல் 4, விகிதங்களின் சதவீத உயர்வு மாதிரி. இந்த கேள்வியை பாருங்க, ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இப்போ 100% இருக்கு, இப்போ 40% உயர்த்தி இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 5க்கு 40%, இந்த 7க்கு 50%, 8க்கு 75% ஏற்றி இருக்காங்க.
அப்போ 100% ஏற்கனவே இருக்கிறதுல 40% ஏற்றிருக்காங்களா, அப்போ 5 இன்டு 140 இது வந்து முதலாவது எண். அடுத்தது கடைசி என்ன பார்க்கலாம், 8 இன்டு ஆல்ரெடி 100%, இப்போ 75% ஏற்றிருக்காங்க. அப்போ 100 + 75 175. இப்போ இந்த 5ஐயும் 140ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 700. இந்த 8ஐயும் 175ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1400. இப்போ இந்த 700 ஈஸ்ட் 1400 இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1:2ன்னு கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முதல் வேல்யூவை விட கடைசி வேல்யூ 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்க, முதல் வேல்யூவை விட கடைசி வேல்யூ வந்து 2 மடங்கு. அப்போ இதனுடைய 2 மடங்கு தான் இது. அப்போ 2 4 இதெல்லாம் அந்த மாதிரி வருதா? இல்லை. 6 8 6உடைய 2 மடங்குங்கள 12, 6உடைய 2 மடங்குங்கள 12. அப்போல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஈஸியாக இதை செலக்ட் பண்ணிடலாம். விடை 2:3:4. மாடல் 5 அடுக்குக்குறி விகித மாதிரி. அதாவது 4^3.5 2/5 என்பதற்கு சமமான விகிதம். இப்போ இதன் 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/2ன்னு எழுதலாமா? 4. இப்போ இது 3.5 2/5. இதை இந்த எப்படி பெருக்கிக்கலாம், மேலே இந்த 2ஐயும் இந்த 3.5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பவர் வேல்யூவை. இப்போ 7 2 × 3.5 7 வரும் ஈஸ்ட்டு 2/5. இப்போ மேலே இப்போ வந்து நமக்கு அடிமானம் சமமாக இருக்கும்போது மேலே வந்து அடுக்குகளை வந்து கேன்சல் பண்ண முடியும். இந்த 5க்கு இது கேன்சல் பண்ணும்போது மீதி என்ன இருக்கும்னா 2/2 இருக்கும். 4:1 இதான் வந்து நமக்கு விடை. அடுத்த மாடல் பாருங்க, மதிப்பு பிரதியிடல் விகித மாதிரி. அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு சமன்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதை பிரதியிட்டு விடையை கொண்டு வர வேண்டியதான். எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்க வேண்டியதான், ஒய்யோட வேல்யூ 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 2 2/2 4, ஒய்யோட வேல்யூ 1 1² 1 தான் வரும். அப்போ 4 - 1 3. x², எக்ஸோட வேல்யூ 2 2² 4, y² 1 5. then 3:5 ஆன்சர். அடுத்த மாடல் மாடல் 7 தலைகீழ் விகித இணைப்பு மாதிரி. A:B வந்து 3:7 மற்றும் B:C 7:6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சியினுடைய வேல்யூ என்ன 6, C மற்றும் A தான் கேட்டிருக்காங்க 6, ஏனுடைய வேல்யூ என்ன 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 1 3s are 3. அப்போ 2:1 விடை. அடுத்தது 7 மாடல் டிஃப்ரெண்ட் மாடலில் பார்த்துட்டோம். அடுத்து சேம் மாடல் நம்ம இயற்கணித சமன்பாடு கணக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் இன்னொன்று ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பிரதிட்டு இந்த விடை வரணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு கணக்கில். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன 3, அப்போ 3/1. ஒய்யோட வேல்யூ 2, அப்போ 4 × 2 3 + 6 சாரி 8. இப்போ வந்து நமக்கு என்ன வரும் 11 வரும். அடுத்தது 4 1 6 2 4 + 16. அப்போ என்ன வந்திருக்கு நமக்கு 11:16 வந்திருக்கு. நீங்கள் இங்கே இல்லையேன்னு கேட்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய மடங்கை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இதனுடைய மடங்கு. இப்போ இதனுடைய மடங்குங்கையில் 2 11s are 22, 2 16s are 32. அதனுடைய பாதி வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து பார்த்துட்டு இது அமையலையே அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் இது மாதிரி வரும்போது நம்ம இதை செலக்ட் பண்ணலாம். இதுதான் விடை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த 8 மாடலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் மற்ற மாடல்
எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம். பேசிக்காக உள்ள இந்த மாடல் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக்லேருந்து நான் உள்ள என்னென்ன மாடல் இருக்கோ அந்த வீடியோவை கொண்டு வரேன். ஓகே, இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.